ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முன்னுரை அறையினார் எழுதிய பழமொழி 400 அப்படிங்கிற நூலில் இருந்து ஒரு 20 பழமொழிகள் பார்க்க போகிறோம். சொல்லப்போனால் இந்த வரிசையில் ஆல்ரெடி ஒரு 100 பழமொழிகள் பார்த்து முடிச்சாச்சு. ஸோ பார்க்காதவங்களுக்காக வீடியோ லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அதை டச் பண்ணி பார்த்துக்கோங்க. சரி, இன்றைக்கான பழமொழிகள் பார்க்கலாமா? சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த பழமொழியில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். எளியோரை எல்லாதார் இல் அப்படிங்கிறாங்க. ரொம்ப சிம்பிள். எளியோர்னா யார்? வறுமையில் வாடி இருக்கக்கூடிய வறியவங்களை தான் என்னன்னு சொல்லுவாங்க? எளியவங்கன்னு சொல்லுவாங்க. எல்லாதார். ஸோ எல்லல்னா என்னன்னு தெரியணும். ஒருத்தங்களை கலாய்ச்சி பேசுகிறது, இகழ்வாக பேசுகிறது, அதான் எல்லல்னு சொல்லுவோம். அப்போ எல்லாதார், அப்போ எல்லல்னா கலாய்க்கிறது, எல்லாதார்னா கலாய்க்காமல் இருக்கிறது. ஓகேவா? அப்போ எளியவரை எல்லாதார் இல்லைன்னா இல்லைன்னு அர்த்தம். இப்போ இதை கோர்வையாக வாசிங்க. அதாவது வறியவங்களை கலாய்க்காதவங்க இந்த உலகத்திலேயே இல்லைங்கிறாங்க. ஸோ அப்படியே பொருளுக்கு வாங்க. எளியோரை இகழாதார் கரெக்டாக தானே இருக்குது. இப்போ அடுத்த பழமொழி என்னென்னு பார்க்கலாமா? மனநலமே ஆகாவாம் கீழ் அப்படிங்கிறது பழமொழி. ஸோ இதுக்கான பொருள் பாருங்கள். மனநலமே நலம்னு கொடுத்துருக்காங்க. ரொம்ப சிம்பிள். அதாவது மனநலம் அப்படின்னா மனசு நல்லா இருக்கிறது இல்லையா? ஸோ ஆகாவாம்னா அல்லாதவங்கன்னு அர்த்தம். அப்போ மனசு நல்லா இல்லாதவங்க கீழ்னு கொடுத்துருக்காங்களா? கீழ்னா இது வரைக்கும் நம்ம பார்த்துருக்க இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா விஷயத்தில் விட இவங்க கீழ் மதிப்பு உள்ளவங்களாக கருதப்படுவாங்கன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அவ்வளோதான். மனநலமே ஆகாவாம் கீழ்னா மனம் நலம் இல்லாதவங்க இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா விஷயத்தை விட கீழாக மதிக்கப்படுறவங்க. அதுக்கான பொருள் பாருங்கள். மனநலமே நலம், அதாவது மனசு நல்லா இருக்கவங்க தான் நல்லவங்க. மற்றவங்களாம் யார்? கீழ்னு சொல்லிட்டாங்கல்ல. ஸோ இப்போ அடுத்த பழமொழி என்னென்னு பார்க்கலாமா? எப்பிழைத்து காக்கொள்ளும் மாறு அப்படிங்கிறது பழமொழி. ஸோ இதுக்கான பொருள் பாருங்கள். கெடுக்க முயன்றவன் நண்பனானால் சொல்லி கொடுத்துருக்காங்க. ரொம்ப சிம்பிள். எப்பிழைத்து அப்படின்னா என்னன்னு தெரியணும். ஏன்னா அம்பு ஏவுதல்னு அர்த்தம். ஸோ அப்போ எம்பு ஏவுதல்லேருந்து பிழைத்து, அதான் எப்பிழைத்துன்னு கொடுத்துருக்காங்க. அதாவது ஏவுதல்லேருந்து பிழைத்து வாழக்கூடிய ஒருத்தனை நீங்கள் ஒருத்தனை பார்த்து அம்பு விடுறீங்க, அதுலேருந்து அவன் தப்பிச்சு வாழ்ந்துட்டுருக்கான். அப்படிப்பட்ட ஒருத்தனை காக்கொள்ளும் மாறு, உங்களை பாதுகாக்க சொல்லி அவனை கூட்டிகிட்டு வந்து நீங்கள் ஒரு அரண் அமைச்சிங்கன்னா அவன் உங்களுக்கு பாதுகாப்பாக தருவான்? கண்டிப்பாக தரமாட்டான். ஏன்னா நீங்கள் அவனை பார்த்து என்ன பண்ணியிருக்கீங்க? அம்பு ஏஞ்சிருக்கீங்க. அதுலேருந்து அவன் எப்படியோ தப்பிச்சிட்டான். உங்களை எப்படியாவது கொல்லணும்னு தான் காத்துட்ருப்பான். அப்படிப்பட்டவன் என்ன பண்ணக்கூடாது? காவலுக்கு போடக்கூடாது. ஏன்னா அவன் எப்போ வேணாலும் உங்களுக்கு ஆபத்தாக மாறுவான். அதே மாதிரி உங்களை கெடுக்கணும்னு முயற்சி பண்ணிகிட்டு இருக்க ஒருத்தரை உங்கள் ஃப்ரெண்ட் ஆக்கக்கூடாது. ஏன்னா அவன் எப்போனாலும் உங்களுக்கு ஆபத்தை விளைவிப்பான். சரியா? இப்போ அடுத்த பழமொழி என்னென்னு பார்க்கலாமா? ஏமாறார் கொங்கு ஏறினார் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ரொம்ப சிம்பிள். இதுக்கான பொருள் பாருங்கள். ஆட்சித் தலைவனை கோபித்தல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ பழமொழியில் கொங்குன்னு இருக்கா? கொங்கு அப்படிங்கிறது ஒரு வகையான மரம். அந்த மரத்தோட கிளைகள் பார்த்திங்கன்னா ரொம்பவே பலகீனமாக இருக்கும். அதனாலே அந்த மரத்து மேலே யாரும் ஏற மாட்டாங்கன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதாவது நம்ம கதையை பொறுத்த வரைக்கும் ஒருத்தர் வந்து அந்த மரத்து மேலேயே ஏறுறான், அதான் கொடுத்துருக்காங்க. கொங்கு ஏறினார்னு கொடுத்துருக்காங்க. அப்போ அவனுக்கு அறிவில்லைன்னு தானே அர்த்தம். ஏன்னா அறிவு எல்லாருக்கும் தெரியும், அந்த மரத்து மேலே ஏறினா கீழே விழுந்துருவோன்னு. அப்படியும் ஒருத்தன் ஏறுறான்னா அப்போ அவன் அறிவில்லாதவன் தானே அர்த்தம். ஸோ அதே மாதிரி நல்லா ஆட்சி பண்ணக்கூடிய ஒரு அரசன் மேலே நம்ம கோபத்தை வெளிப்படுத்தணுன்னா நம்ம அறிவு இருக்கிறவனா? கண்டிப்பாக நம்மளும் அறிவில்லாதவன் தான். எப்படி கொங்கு மரத்தில் ஏறக்கூடாதோ, ஸோ அதே மாதிரி வலிமை உள்ள அரசன்கிட்ட என்ன பண்ணக்கூடாது? கோபத்தை உண்டாக்க கூடாது. இப்போ அடுத்த பழமொழி என்னென்னு பார்க்கலாமா? ஏவலாளன் ஊரும் சுடும் அப்படிங்கிறது பழமொழி. இதுக்கான பொருள் பாருங்கள். ஏவலாளனுக்கு பொறுப்பு கிடையாதுன்னு கொடுத்துருக்காங்க. ரொம்ப ரொம்ப சிம்பிள். எப்படி சொல்கிறேன்னு பாருங்கள். ஏவலாளன்னா ஃபஸ்ட்டு யாருன்னு தெரியணும். நீங்கள் ஒரு விஷயத்தை செய்கிறதுக்காக ஒருத்தரை ஏவுறீங்க, அவரை தான் ஏவலாளன்னு சொல்லுவாங்க. அது நல்லதாகவும் இருக்கலாம், கெட்டதாகவும் இருக்கலாம். அதுக்கடுத்த பாயிண்டில் என்ன கொடுத்துருக்காங்க? ஊரும் சுடும் கொடுத்துருக்காங்க. அந்த அவர் ஏவலாளன் செய்யக்கூடிய அந்த விஷயத்தினால ஊரும் சுடும்னா அவர் ஊர் கிடையாது, உங்கள் ஊர், உங்கள் குடும்பம் பாதிக்கப்படும்ங்கிறாங்க. ரொம்ப சிம்பிளாக சொல்ல போனால், நீங்கள் ஒரு கொலை பண்ணுறதுக்காக ஒருத்தரை அனுப்புகிறீங்க. அவர் இந்த மாதிரி கொலை பண்ண போகிறாரு, திடீர்னு போலீஸ்ட்டாக மாட்டிக்கிறாரு. அவர் மாட்டிக்கிட்டா அந்த கொலைக்கும் அவருக்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்கா? ஒரு சம்மந்தமும் கிடையாது. அது யாரை பாதிக்கும்? உங்களை தான் பாதிக்கும். அப்போ ஏவலாளன் ஊரும் சுடும். ஸோ அதுக்கான பொருள் பாருங்கள். ஏவலாளனுக்கு பொறுப்பு கிடையாது. அந்த செயலுக்கும் அவர் பண்ண விஷயத்துக்கும் அவருக்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்கா? எந்த சம்மந்தமும் கிடையாது. யாரை பாதிக்கும்? உங்களை தான் பாதிக்கும். இப்போ அடுத்த பழமொழி என்னென்னு பார்க்கலாமா? ஏற்றும் கன்று ஏறாய் விடும் அப்படிங்கிறது பழமொழி. ஸோ இதுக்கான பொருள் பாருங்கள். குடிப்பிறப்பின் பண்பு குறையாதுன்னு கொடுத்துருக்காங்க. ரொம்பவே சிம்பிள். அது என்ன? ஏற்றும் கன்று. ஏற்றும் கன்றுனா என்னன்னு தெரியணும். ஏற்று அப்படின்னா எருதுன்னு அர்த்தம். ஸோ எருதோட கன்று கண்டிப்பாக ஒரு நாள் எருதாத்தான் மாறும், அதான் கொடுத்துருக்காங்க. ஏற்றும் கன்று ஏறாய் விடும். ஸோ நீங்கள் அதுக்கு வந்து நல்ல சாப்பாடு கொடுக்கலனாலும் அது கண்டிப்பாக ஒரு நாள் எருதாக மாறத்தான் செய்யும். அதே மாதிரி குடிப்பிறப்பின் பண்பு, அதாவது உங்கள்கிட்ட செல்வம் எதுவுமே இல்லாமல் இருந்தாலுமே நீங்கள் நல்ல குடியில் பிறந்திருந்தீங்கன்னா உங்களோட பண்பு வந்து
குறையாது, அது கண்டிப்பாக இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? இப்போ அடுத்த பழமொழி என்னென்னு பார்க்கலாமா? ஒக்கலை வேண்டி அழல் அப்படிங்கிறது பழமொழி. ஸோ அதுக்கான பொருள் பாருங்கள், பகைவரை வீட்டிற்கு அழைத்தல்னு கொடுத்துருக்காங்க. ரொம்ப ரொம்ப சிம்பிள். என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு இந்த ஒக்கல்னால் என்னென்னு தெரியணும். ஒக்கல் அப்படின்னா இடுப்பு, சரிங்களா? குழந்தைங்க வந்து ரோட்டில் நடத்தி கூட்டிகிட்டு போகும்போது குழந்தைங்க என்ன கேட்கும், நம்ம முன்னாடி வந்து மறிச்சிக்கிட்டு என்ன இடுப்பில் தூக்கி வச்சுக்கோ, இடுப்பில் தூக்கி வச்சுக்கோன்னு அழுவல. அதான் கொடுத்துருக்காங்க, ஒக்கலை வேண்டி அழல், அதாவது இடுப்பில் தூக்கி வச்சுக்கோன்னு குழந்தைங்க அழுறது. ஆனால் நம்ம என்ன பண்ண மாட்டோம், இடுப்பில் தூக்கி வச்சுக்க மாட்டோம். ஏன்? அப்போ தான் குழந்தைங்க நடந்து பழகும். ஸோ அதே மாதிரி எப்படி குழந்தைங்களை இடுப்பில் தூக்கி வைக்கிறது நல்லது இல்லையோ, அதே மாதிரி உங்கள் முகத்தையே பார்க்க விருப்பமில்லாத எதிரிங்க, அதாவது பகைவர்கள் இருக்காங்கல்ல, அவங்கள உங்கள் வீட்டுக்குள்ளே தூக்கி வைக்கணும்னு நினைக்கிறதும் நல்லதில்லை. பகைவரை வீட்டிற்கு அழைத்து செல்லுதல் நல்லது கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ ஒக்கலை வேண்டி அழல் அப்படிங்கிறதுக்கான பொருள் என்ன? அந்த பழமொழிக்கான உண்மையான அர்த்தம் பகைவரை வீட்டிற்கு அழைத்தல். இப்போ அடுத்த பழமொழி என்னென்னு பார்க்கலாமா? ஒட்டி எரிந்து தீரா பகை அப்படிங்கிறது பழமொழி. இதுக்கான பொருள் பாருங்கள், பாதி அழிந்தால் பகை தீராதுன்னு கொடுத்துருக்காங்க. ரொம்ப சிம்பிள். ஒட்டி எரிந்துன்னு ஒரு லைன் இருக்கா, அதாவது கொஞ்சம் ஒட்டிக்கிட்டு இருக்கு, கொஞ்சம் ஒட்டாமல் இருக்குது. அதாவது ஒட்டியும் ஒட்டாமல் இருக்கக்கூடியது தான் ஒட்டி எரிந்துன்னு கொடுத்துருக்காங்க. தீரா பகை, அதாவது பகைன்னு ஒன்று இருந்தால் ஒன்று நீங்கள் ஃபுல்லாக முடிச்சிடணும், சரிங்களா? இல்லை முடிக்கிறதுக்காக கஷ்டப்படணும். அப்படி நீங்கள் ஒட்டியும் ஒட்டாமல் விட்டுட்டு போனீங்கன்னா அந்த பகை வந்து தீராதுன்னு கொடுத்துருக்காங்க. அதான் தீரா பகைங்கிறாங்க. புரியுதா? இப்போ அதே இதில் பொருள் பாருங்கள், பாதி அழிந்தால் பகை தீராதுங்கிறாங்க. ஸோ ரெண்டு லிங்க் பண்ண முடியுதில்ல? இப்போ அடுத்த பழமொழி என்னென்னு பார்க்கலாமா? ஒரு பக்கம் நீரொழுகி பாலொழுகு மாறு அப்படிங்கிறது பழமொழி. ஸோ இதோட பொருள் பாருங்கள், தாயும் அரச நீதியும் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கும் அதுக்கும் என்ன சம்மந்தம்னு சொல்லிடுறேன். முதல்ல அந்த பழமொழி வாசிக்கலாம். ஒரு பக்கம், அதாவது ஒரு பக்கத்தில் நீர் ஒழுகுது, அதாவது ஒரு பக்கத்துலேருந்து நீர் வருது, இன்னொரு பக்கத்துலேருந்து பால் வருது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கும் என்ன சம்மந்தம்? இப்போ ஒரு அம்மா கிட்ட வந்து 2 குழந்தைங்க இருக்காங்க. ஒரு குழந்தைக்கு மட்டும் பாலை கொடுத்துட்டு இன்னொரு குழந்தைக்கு தண்ணியை கொடுக்கறது கரெக்ட் இல்லை. அதே மாதிரி தன்னை தேடி வந்த மக்களிடம் அரசன் வந்து சமமாக நடந்துக்கணும். ஒருத்தர்கிட்ட தண்ணியையும் இன்னொருத்தர்கிட்ட பாலையும் கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. அதான் ஒரு பக்கம் நீர் ஒழுகி இன்னொரு பக்கம் என்னது, பால் ஒழுகும் மாறுன்னு கொடுத்துருக்காங்க. இதுக்கான பொருள் பாருங்கள், தாயும் அரச நீதியும் கொடுத்துருக்காங்க. சரியா? இப்போ அடுத்த பழமொழி என்னென்னு பார்க்கலாமா? ஒருவரின் பொறை இருவரின் நட்பு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதுக்கான பொருள் பாருங்கள், நண்பரின் தீங்கினை பொறுத்து கொள்ளுதல் அப்படிங்கிறாங்க. ரொம்ப சிம்பிள். ஒருவரின் பொறை, அதாவது ஒருத்தரோட பொறைனா பொறுமைன்னு அர்த்தம். ஸோ அப்போ ஒருத்தரோட பொறுமை 2 பேருக்கு இடையில் நட்பை உருவாக்கும். இப்போ நீங்களும் உங்கள் ஃப்ரெண்டும் இருக்கீங்க. உங்கள் ஃப்ரெண்டு தெரியாமல், அதாவது எல்லா மனுஷங்களும் கரெக்டாக இருக்க போகிறதில்ல, தெரியாமல் ஏதோ ஒரு தப்பு பண்ணிட்டான். நீங்கள் அந்த தப்பை பொறுத்துக்கிட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, உங்கள் 2 பேருக்கு இடையில் இருக்கக்கூடிய நட்பு இன்னும் கொஞ்சம் அதிகமாகும் இல்லையா? ஸோ அதான் கொடுத்துருக்காங்க, ஒருவரின் பொறை இருவரின் நட்பு. அப்படியே பொருள் பாருங்கள், நண்பர் தீங்கினை பொறுத்து கொள்ளுதல். இப்போ அடுத்த பழமொழி என்னென்னு பார்க்கலாமா? ஒல்லிய காட்டாளரும் அரிது அப்படிங்கிறது பழமொழி. ஸோ இதுக்கான பொருள் பாருங்கள், வஞ்சிக்கவும் செய்யலாம்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பழமொழியை பொறுத்த வரைக்கும் நம்ம ஷார்ட்கட் பேஸ் பண்ணி போயிடலாம். அதில் ஒல்லின்னு ஒரு வார்த்தை இருக்குது, இதில் வஞ்சின்னு ஒரு வார்த்தை இருக்குது. நம்ம ஊரில் சொல்லுவாங்க, நல்லா அந்த பொண்ணை பாடுறா, வஞ்சிக்குடி மாதிரி ஒல்லியாக இருக்காடா அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? ஒல்லியாக இருந்தால் தான் வஞ்சிக்குடின்னு சொல்லுவாங்க, குண்டாக இருந்தால் வஞ்சிக்குடின்னு சொல்லுவாங்களா? சொல்ல மாட்டாங்க. அப்போ பழமொழியில் ஒல்லி அப்படிங்கிற அந்த வார்த்தையை எடுத்துக்கோங்க, பொருளில் வஞ்சி அப்படிங்கிற வார்த்தையை எடுத்துக்கோங்க. சரிங்களா? இப்போ அடுத்த பழமொழி என்னென்னு பார்க்கலாமா? ஒரு கல்லான் மென்கண்ணன் ஆளான் அரசுங்கிறது பழமொழி. இதுக்கான பொருள் பார்த்தீங்கன்னா தம்மவராயினும் தண்டித்தல்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு என்ன சம்மந்தம் அப்படின்னு சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு இந்த ஒரு கல்லா அப்படிங்கிற வார்த்தைக்கான அர்த்தம் தெரிஞ்சுக்கோங்க. ஒரு கல்லா அப்படின்னா தண்டிக்க தயங்கக்கூடியன்னு அர்த்தம். ஸோ அப்படியே நோட்டில் நோட் பண்ணிக்கோங்க. ஒரு கல்லானா என்ன? தண்டிக்க தயங்கக்கூடியன்னு அர்த்தம். மென்கல்லன் அப்படின்னா வேறு ஒன்றும் கிடையாது, மென்னா மென்மையானன்னு அர்த்தம், கண்ணன்னா மென்மையான மனமுடையோன்னு அர்த்தம். சரிங்களா? அப்போ தண்டிக்க தயங்கக்கூடிய, அதாவது தண்டனை கொடுக்கறதுக்கு பயப்படக்கூடிய மென்மையான மனசுடைய ஒருத்தர் ஆளான் அரசுங்கிறாங்க. அவனால் எப்போவுமே ஒரு நாட்டை ஆள முடியாது. சொல்லப்போனால் என் தம்பி, அவன் என் அண்ணன், அதனால் நான் அவனை தண்டிக்க மாட்டேன்னு ஒரு ராஜா நினச்சாருன்னா அவரால் என்ன பண்ண முடியாது, ஆட்சி பண்ண முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கான பொருள் பாருங்கள், தம்மவராயினும் தண்டித்தல். உன் கூட உள்ளவனான ஏன் நீயா இருந்தாலும் என்ன பண்ணணும், தண்டனை கொடுக்கணும். அப்படிப்பட்ட அரசரால் தான் நாட்டை ஆள முடியும். சரியா? இப்போ அடுத்த பழமொழி என்னென்னு பார்க்கலாமா? ஒன்றாரும் முன்றிலோ இல் அப்படிங்கிறது பழமொழி. இதுக்கான பொருள் பாருங்கள், எங்கும் பிச்சை கிடைக்கும் சொல்லி கொடுத்துருக்காங்க. சொல்லப்போனால் இது ஸ்கூல் புக்கில் இருக்குது. ஒன்றாகும் முன்றிலோ இல் என்ன சொல்லுவாங்க, ஒரு பொருளும் இல்லாத வீடு எதுவும் இல்லைன்னு நம்ம பார்த்துருப்போம். அதனால் டைரெக்டாக அடுத்த பழமொழி போயிடலாம். ஒன்றேறி வெண்படைக்கோள் ஒன்று அப்படிங்கிறது பழமொழி. இதுக்கான பொருள் பாருங்கள், சொல்லும் பொருளும் உணர்தல் சொல்லி கொடுத்துருக்காங்க. சரி, இப்போ பழமொழியும் பொருளும் எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த பழமொழியை பொறுத்த வரைக்கும் நம்ம ஷார்ட்கட் பேஸ் பண்ணி போயிடலாம். அதில் பழமொழியில் வெண்பான்னு ஒரு வார்த்தை இருக்கா?
ஸோ வெண்பானா யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சீரியலில் வருவாங்க, ஒரு பயங்கரமான வில்லி அவங்க. ஸோ அவங்க சொல்கிறது ஒன்றா இருக்கும், செய்கிறது ஒன்றா இருக்கும். அப்போ சொல்லு அதுக்கான பொருள் ரெண்டையும் உணர்ந்து பேச மாட்டாங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ நம்ம பழமொழியில் வெண்பாங்கிற வார்த்தை எடுத்துக்கணும், பொருளில் சொல்லும் பொருளும் வருதான்னு பார்க்கணும். ஓகேவா? இப்போ அடுத்த பழமொழி என்னென்னு பார்க்கலாமா? ஓம்புவார் இல்லெனில் சென்று படுமாம் உயிர்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதுக்கான பொருள் பாருங்கள், அமைச்சரின்றி மக்கள் நலம் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கும் அதுக்கும் என்ன சம்மந்தம்னு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு ஓம்புவார் அப்படின்னா என்னன்னு சொல்கிறேன். ஓம்புதல் அப்படின்னா பாதுகாத்தல்னு அர்த்தம். அப்போ ஓம்புவார் அப்படின்னா பாதுகாப்பவர் அப்படிங்கிற மாதிரி பொருள் வரும். சரிங்களா? அப்போ பாதுகாப்பவர். இல்லெனில் அப்படின்னா இல்லை எனில். சரிங்களா? பாதுகாக்கக்கூடிய ஒருத்தர் இல்லைன்னா சென்று படுமாம் உயிர்ங்கிறாங்க. படுதல் அப்படின்னா துன்பப்படுதல்னு அர்த்தம். சரிங்களா? அதாவது பாதுகாக்கக்கூடியவங்க இல்லைன்னா உயிர் பயங்கரமாக துன்பப்படுமா. அதாவது நீ உங்களை பாதுகாக்கக்கூடிய ஒருத்தர் இல்லைன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க? கஷ்டப்படுவீங்க. இப்போ உங்கள் அம்மா அப்பா உங்களை பார்த்துப்பாங்க இல்லையா? ஸோ அவங்க இல்லைன்னா என்ன பண்ணுவீங்க? கஷ்டப்படுவீங்கல்ல. அதான் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி பொருள் பாருங்கள், அமைச்சரின்றி மக்கள் நலம் இல்லை. அமைச்சர் தான் இங்கே பாதுகாக்கக்கூடியவர், அவர் இல்லைன்னா மக்கள் நல்லா இருக்க மாட்டாங்கன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ அடுத்த பழமொழி என்னென்னு பார்க்கலாமா? ஓடுக ஊரோடு மாறு அப்படிங்கிறது பழமொழி. இதுக்கான பொருள் பாருங்கள், ஊரை தழுவி நடக்கவும் சொல்லி கொடுத்துருக்காங்க. ரொம்ப சிம்பிள், சின்ன வயசுலேருந்தே சொல்லுவாங்கல்ல, ஊர் எவ்வழியில் போதோ அதே வழியில் நாமளும் போயிடணும்பா, வேறு வழியில் போனால் பிரச்சனையில் மாட்டிப்போம்பாங்க. அதை தான் கொடுத்துருக்காங்க. ஓடுக ஓடுங்க, ஊர் எப்படி ஓடுதோ அதே மாதிரியே ஓடிடுங்க. ஓடுக ஊரோடு மாறு, அதுக்கான பொருள் ஊரை தழுவி நடத்தல். சரிங்களா? இப்போ அடுத்த பழமொழி என்னென்னு பார்க்கலாமா? ஓரறையில் பாம்போடு உடனுறையும் மாறு அப்படிங்கிறது பழமொழி. ஸோ இதுக்கான பொருள் பாருங்கள், தலைமை கருதுபவரை அழிக்க வேண்டும் சொல்லி கொடுத்துருக்காங்க. ரொம்ப சிம்பிள். அதாவது ஒரே ரூமில் பாம்பும் நீங்களும் ஒன்றா இருக்க முடியுமா? முடியாது. ஏன்னா இருந்தால் அது கண்டிப்பாக உங்களுக்கு தீங்கை தான் விளைவிக்கும். அதே மாதிரி தலைவனாகக்கூடிய ஆசை இருக்க ஒருத்தனை அரசனானவன் அடக்கி தனக்கு கீழே வச்சுக்க முடியாது. அவன் எப்போனாலும் அரசனுக்கு ஆபத்தை விளைவிப்பான். அதனால் அவனை உடனே அழிச்சிடணுங்கிறாங்க. இப்போ பழமொழி பாருங்கள், ஓர் அறையினுள், ஒரே ரூமில் பாம்போடு, பாம்பையும் வச்சுக்கிட்டு உடனுறை கூட நீங்களும் இருக்க முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ அடுத்த பழமொழி என்னென்னு பார்க்கலாமா? ஓரத்து இசைக்கும் பறை அப்படிங்கிறது பழமொழி. ஸோ இதுக்கான பொருள் பாருங்கள், மாற்ற அரிது மனம் சொல்லி கொடுத்துருக்காங்க. ரொம்ப சிம்பிள். அதாவது நீங்கள் பறையை தட்டினீங்கன்னு வச்சுக்கோங்க, பயங்கரமாக சத்தம் கேட்கும். உங்களால் அந்த சத்தத்தை மாற்ற முடியுமா? பறையில் தட்டும்போது உங்களால் வயலின் சத்தத்தை உருவாக்க முடியுமானா கண்டிப்பாக உருவாக்க முடியாது. அதே மாதிரி மனுஷங்களோட மனசையும் உங்களால் என்ன பண்ண முடியாது? மாற்ற முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க. மாற்ற அரிது மனம். ஓகேவா? இப்போ அடுத்த பழமொழி என்னென்னு பார்க்கலாமா? கடன் பெற்றான் பெற்றான் கூடம் அப்படிங்கிறது பழமொழி. ஸோ இதுக்கான பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடன் கொடுத்தல் வேண்டாம்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதுக்கும் அதுக்கும் என்ன சம்மந்தம்னு சொல்லிடுறேன். கடன் பெற்றான்னா கடன் வாங்கினவன் இல்லையா? பெற்றான் குடம்னா அவனுக்கு குடத்தை கொடுப்போமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை. என்ன சொல்ல வராங்கன்னா, அந்த காலத்தில் ஒரு பழக்கம் இருந்துச்சு. இந்த மாதிரி நான் இப்போ ஒருத்தட்ட காசு கொடுக்குறேன், அவர் எனக்கு காசு திருப்பி தரலன்னு வச்சுக்கோங்க. நேரம் நான் என்ன பண்ணிடுவேன்? ராஜா கிட்டே போயிடுவேன். அரசே, இந்த மாதிரி நான் அவன்கிட்ட காசு கொடுத்தேன், அவன் எனக்கு காசு திருப்பி தரலன்னு கேட்பேன். உடனே ராஜா என்ன சொல்லுவார்னா, நீங்கள் 2 பேரில் யார் உண்மை சொல்கிறீங்கன்னு எனக்கு தெரியல, அதனால் குடம் டெஸ்ட் பண்ணி பார்ப்போம் அப்படிம்பார். அது என்ன குடம் டெஸ்ட் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு குடத்தை கையில் கொடுத்துருவாங்க. அந்த குடத்துக்குள்ளே ஒரு பாம்பு இருக்கும். இப்போ அவர் என்ன பண்ணணும்? கடன் வாங்கினவன் என்ன பண்ணணும்னா, அந்த குடத்துக்குள்ளே கை விடணும். ஒரு வேளை பாம்பு அவனை கடிச்சிட்டுன்னு வச்சுக்கோங்க, அவன் கடன் வாங்கியிருக்கான்னு அர்த்தம். கடிக்கலைன்னா கடன் வாங்கலைன்னு அர்த்தம். ஸோ இதுதான் ரூல்ஸு. ஸோ இந்த ரூல்ஸை தான் அந்த காலத்தில் ஃபாலோ பண்ணிகிட்டு இருந்தாங்க. இதனால் எனக்கு ஏதாவது லாபம் இருக்கா? ஏன்னா நான் காசு கொடுத்தது தானே, அவன்கிட்ட தான் திருப்பி கிடைக்காது. ஸோ எனக்கு எந்த லாபமும் இல்லை. அதான் கொடுத்துருக்காங்க. கடன் பெற்றான், கடனையும் வாங்கிட்டான், குடத்தையும் வாங்கிட்டான், அதான் பெற்றான் குடம்னு சொல்லியிருக்காங்க. எனக்கு எந்த லாபமே இல்லாதனால என்ன சொல்லியிருக்காங்க? கடனை கொடுக்க வேண்டாம்ங்கிறாங்க. சரிங்களா? சரி, இப்போ அடுத்த பழமொழி என்னென்னு பார்க்கலாமா? கடலுள் மாவடி தற்று அப்படிங்கிறது பழமொழி. இதுக்கான பொருள் பாருங்கள், மூடனுக்கு செய்த உபதேசம். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடலுக்கு நடுவில் போகிறோம். போயிட்டு ஒரு மாம்பழ ஜூஸ், அதாவது மேங்கோ ஜூஸ் ஒன்று வாங்கிட்டு என்ன பண்ணுறேன்? அதை கடலுக்கு நடுவில் ஊற்றுறேன். ஊற்றுறதுனால கடலுக்கு ஏதாவது பிரயோஜனம் கிடச்சிருக்காங்கன்னா ஒரு பிரயோஜனம் கிடையாது இல்லையா? ஏன்னா மாம்பழம் கடல் தண்ணியோட கலந்து இல்லாமே போயிடும். அதே மாதிரி அறிவில்லாத ஒருத்தனுக்கு நீங்கள் பண்ணக்கூடிய அந்த மாம்பழச்சாறு மாதிரியான அந்த உபதேசம் என்னது தான்? வேஸ்ட்டு தான் சொல்ல வராங்க. அதான் மூடனுக்கு செய்த உபதேசம் கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதே மாதிரி இன்னும் நிறைய வீடியோ பார்க்குறதுக்கு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.